இங்கே பாருங்கள், பச்சை பயிறு எனக்கு சுகர் இருக்கிறதுனால நான் அடிக்கடி பச்சை பயிறு தோசை தான் ஊற்றுவேன். ஆனால் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளமும் இருக்குது, தலைவலி வந்துடும். அதனால் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நான் மொத்தமாக 3 கிலோ வாங்கி ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கலான்னு பார்க்குறேன். நாம் ஊற வச்சு அரைக்கிறது தான் உடம்புக்கு ஆரோக்கியம். இருந்தாலும் ஒரு சில நேரம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். நான் பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். இன்னுமே எங்கள் அம்மா ஊரில் கிராமத்தில் ரைஸ் மில் கிடையாது, பக்கத்து ஊரில் தான் போய் அரைச்சின்னு வருவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்துலேயே ரைஸ் மில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கும் 10 வீடு தள்ளி ரைஸ் மில் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு வெறும் குழம்பு மிளகாய் தூள், அடுத்தது மாவு அரைக்கிற மிஷினு, பலகார மாவு அரைக்கிற மிஷினு தான் இருக்குது. இந்த காணொலி பார்க்குறவங்க இந்த ரைஸ் மில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கும் பின்புறம் செக் போஸ்ட் ஒட்டி இருக்கிற கலைவாண நகரை ஒட்டி ஸ்ரீராம் நகர் இருக்குது. அங்கே மிக்சர் கடைக்கு போகிற வழி இறக்கத்தில் இந்த ரைஸ் மில்லு போலீஸ்கார் கடை கட்டி விட்டுக்கிறார் இல்லைங்களா, அங்கே இருக்குது. இந்த காணொலி பார்க்குறவங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் அரைச்சி எடுத்துன்னு வாங்க. அப்புறம் பாருங்கள், மாவை நம்ம மூடியே வச்சுருந்தா மாவு ஈரத்தன்மை, அந்த வேர்வை தண்ணி ஊற்றி உருண்டை ஆகிடும். அதனால் திறந்து வச்ச மாவு ஆறி இருக்கும். நம்ம கொஞ்ச நாளைக்கு வச்சுருக்கலாம். அதனால் நான் திறந்து விட்டு இருக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.